ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். சவ் வச்சு சூப்பரான அருமையான சைட் டிஷ் ஒன்று ரெடி பண்ணலாமா? பொரியலுங்க. இது பொரியல்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு சவ் காய் எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1/4 முடி குறைவாக தேங்காய், காரத்துக்கு வரமிளகா ஒரு 4-5 எடுத்திருக்கேன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை. வாங்க இப்போ பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு வானிலை வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ சேர்த்துட்டு, வெங்காயம் எதுவுமே சேர்த்தணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காயை சேர்த்திடுங்க. சவுச்ச காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ நம்ம இதுக்கு தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாம். லைட்டாக இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். காய் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி எதையுமே சேர்த்தக்கூடாது, அப்படியே இருக்கட்டும்ங்க. பாருங்கள், காய் நல்லா வதங்கி வரணும். அதிலே நல்லா வெந்து வந்துடும். இப்போ பிப்பத்தை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே வேகட்டுங்க. அடுப்பை பாருங்கள், நான் சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுக்கிட்டு வேக வைங்க. ஒரு 2 நிமிஷத்தில் குயிக்காக வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், வரமிளகா, அப்புறம் மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்து வந்த பிறகு இது கூடவே வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டு அதையும் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறக்குறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், காய் வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், அடி பிடிக்கல. காய் பாருங்கள், டக்குன்னு ஈஸியாக குயிக்காக நம்மளுக்கு வெந்துடுங்க. பாருங்கள், நல்லா காய் வெந்திருக்குது. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியை சேர்த்திக்கலாம். ஏன்னா இதிலே நம்ம காரம் எல்லாமே சேர்த்திருக்கோம், அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் போட்டிருக்க அளவு உப்பு கரெக்டாக இருந்தது, அதனால் நான் உப்பு எதுவும் சேர்த்திக்கலைங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேருந்து இந்த அரைச்ச பொடியை சேர்த்துட்டு கலந்து விடுங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்குங்க. ரசம் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சௌச்சா நரம்பு தளர்ச்சி போக்கக்கூடியது, பெண்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. சூப்பராக சட்னி ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. அருமையான நம்மளுடைய சௌச்சா பொரியல் ரெடிங்க. சூப்பரான சைடிஷ் பார்த்தீங்களா, டக்குன்னு ஈஸியாக 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.